ஹாய் ஸ்டேஸ், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஹானி, ஹியோஞ்சினி, பினி, மினி, போகி, இன்னி. நோ நோ. என்னப்பா பண்ணுறது, அவன் பேர் எப்படித்தான். ஹாய் அம்சான். எனக்கு யூடியூபர் மோட் ஆன் ஆயிடுச்சு. திரும்பவும் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்கலாம். இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கம்பேக்காக வந்திருக்கோம். காய்ஸ், நீங்கள் எல்லாரும் எங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். பண்ணுற மாதிரி ஒரு ஷோவில் போயிட்டுருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, 2 நாள் அப்படி தான் இருக்காங்க. ஏண்டா? அதெல்லாம் சரி, நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம் இப்போ? நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. எல்லோரும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா? ஆமாம், இது நல்லா இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். பிடிச்சதை எடுத்துக்கோங்க. இந்த டாக்கை நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த டாக்கே எடுத்துக்கிறேன். நான் என் ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன். நான் எடுக்கவே இல்லை, நான் ரேபிட் எடுத்துக்கிறேன். மிச்சம் மீதியே கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். சோம், எனக்கு டாகி கிடக்கலாம், ஏன்னா பியர் தான் இருக்கு. டே, இது தலையில இருக்குடா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவசரத்தில் மாற்றி போட்டேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தலையில் ப்ளூ டயர்ட்ஸ்லேருந்து இப்படி இருக்கா, என்னன்னு தெரியல. தலைக்கு பதிலாக மூளையிலே டயர்ட்ஸ் தானோ. சாந்தமா 6 வயசுக்கு திரும்பி போயிட்டாரு. யோன் போக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தே, என்னது ஏதோ இந்த வாட்சை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். இது ஒரு தடவை மாட்டினோம்னா இது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை ஸ்கேன் பண்ணி காட்டும். ஸ்ட்ரெஸ் லெவலா? அப்போ எல்லோரும் மாட்டி பார்ப்போமா? ஆனால் எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் சொல்ல மாட்டேன். நான்லாம் கையில் மாட்டினா வெடிச்சிடும், அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, நம்ம டீமப்பா பிரிஞ்சுக்கலாம் வாங்க. கரடிக்குட்டி, முயல்குட்டி எப்படி இருக்குது? பியர் ரேபிட் நல்லா தான் இருக்குது. அப்புறம் டக்கு, டைகர். அப்போ பிரிஞ்சு டீமாக உட்காருங்க. நம்ம டீமுக்கெலாம் என்ன பேர் வைக்கிறது? இது எப்படி இருக்கு? ஹோரி. என்னோட பேரை சேர்த்து வச்சுக்கலாம், ஹோரி பேங்க். ஹோ, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அங்கே போகலாம், ஹோரி பேங்க். ஆனால் எனக்கு ஹோலி பேங்க் தான் பிடிச்சிருக்கு. ஹோலி எப்படி பேக முடிச்சா நம்ம டீமுக்கு எப்படி பேர் வைக்கிறது சொல்லுங்கள். கும்ச்சின்னு வச்சுக்கலாமா? 2 நிமிஷம் சேர்த்து வைங்க. அப்போ சைலண்டாக இருக்கணும். நல்லா சொல்லுங்க. ஆனால் இது ரேபிட்ரா, அது வேணாம். டவைக்கியே நல்லா தான் இருக்குது. வேணாம், அந்த பேர் எங்களுக்கு வேணாம். ஏன் நல்லா தானே இருக்குது. கிக்கினி எப்படி இருக்கு? நீ இவன் சாப்பிட்ற பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. இந்த நோ சொல்கிறேன் கேளுங்க, கோம்கி. இது எப்படி இருக்குது? ஓகே வாங்க, கோம்கி. இதுவே நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த பேர் லக்கியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த பேரே பிடிக்கல. ஓ, ஹேரியப் கோம்கி, இதை போட்டுக்கோ, கிளம்பலாம் நம்மலாம். நாங்கள் கோம்கி, நீங்கள் பேங்க். வெறும் பேங்க்கில் ஹோரி பேங்க்கு. நம்ம டீம் பேரை நீங்களே தப்பாக சொல்லக்கூடாது. ஹோரி பேங்க். ப்ளீஸ் ஸ்ட்ரெஸ் லெவலில் காட்டி பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் லெவல் 48 வருது. பரவாயில்ல, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. என்கிட்ட கொடுங்க, அதை நான் போட்டு பார்க்குறேன், எனக்கு எவ்வளோக்குன்னு பார்க்கலாம். இந்த சங் மெனுக்கு ஸ்ட்ரெஸ் நான் வந்ததே இல்லை. போட்டுட்டேன். இது எப்படி ஸ்ட்ரெஸ் லெவல் வைக்கிறது? என்கிட்ட கூட நான் வைக்கிறேன். வச்சுட்டேன். அசையாத, அப்படியே எடு. இது சொல்லுது நான் ரொம்ப டைட்டாக மாட்டியிருக்கேன்னு. ஆரம்பத்தில் சொல்ல வேண்டியதானே, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கா? ஐயோ, அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடா. இப்படி போட்டு ரொம்ப நாளாச்சே. இது மெஷர் பண்ணுது. இப்போ எங்கே காட்டு? ஃபெயில்டு மெஷரிங்னு வருது. ஒருவேளை ரொம்ப அதிகமாக இருக்கும் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, அது அப்படி வருதோ? இப்போ நிம்மதியாக இருக்குது. நான் கரெக்டாக தானே பண்ணேன், ஏன் இப்படி வருது? ஐயோ, ஓகே. ஓகே தான். எனக்கு 52, எனக்கு 55. அப்போ ஏன் எனக்கு மட்டும் ஒர்க் ஆகலை? ஹாய் பிக்ஸ்பி, உனக்கு சேலரி வந்துச்சா? உனக்கு ஆனுவல் சேலரி எவ்வளோ வரும்? சாங்மீன் தெரியுமா? எனக்கு தெரியாது. ஹாய் பிக்ஸ்பி, என் ஃபோன் ரீசெட் பண்ணு. நோ, அது குர்ரா. கிரேசி காய்ஸ், யோமி. இந்த பேர் என்ன பண்ணுறாங்க? பிக்ஸ்பி கிட்ட போய் ரீசெட் பண்ண சொல்லிட்டான் ஃபோனில். நிஜமாவா? நல்ல வேலை ரீசெட் ஆகலை. ஆமாம், ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்குது. இது நல்ல வேலை எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஹாய் பிக்ஸ்பி. Reset to factory settings. திரும்பவுமா? இல்லை வேணாம். ஏன்டா படுத்துறீங்க என்ன? இப்போதான்டா ஸ்ட்ரெஸ் வந்துருக்கு லெவல். அப்போ வாங்கடா.
ஹாய் பிக்ஸ்பி திரும்ப ஸ்டார்ட் பண்ண ரீசெண்டை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்களா நீங்களா? எங்கே காட்டு. எனக்கு 39. எனக்கு 45. எனக்கு 43. எனக்கு 41. அப்போ எனக்கு மட்டும் தான் கம்மியாக இருக்கா? இப்போ எதை நம்ம மாட்டுவோம்? இந்த தடவை என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்ம எப்போ போவோம்? எனக்கு தெரில. 2 டீமில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. 4 டீமுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. ஆனால் எங்கள் டீமுக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது. என்னது 47 வருது? நம்ம டீமுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. இந்த டீம் பூரா கோவக்காரங்களா இருக்காங்க, நல்லா தெரியுது. எனக்கு என்ன டாஸ்க்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஃபன்னாகவும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும். ஆல்ரைட், வாங்க ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு ஏதாவது பண்ணுவோம். இல்லை எங்கேயாவது போவோமா? இங்கே பக்கத்தில் லாட்டி வேர்ல்டு இருக்கா, அங்கே அப்புறம் ஏன் வெயிட் பண்ணலாம், வாங்க போகலாம். நம்ம ஃபன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் திரும்பவும் மெஷர் பண்ணுவோம் ஸ்ட்ரெஸ்ஸில். வாங்கப்பா போகலாம். ஓகே வாங்க, லெட்ஸ் கோ. பிஃபோர் ஸ்விம்மிங். ஹாய், என்னவா இருக்கும் இது கூப்பிட்டாங்க? நான் கேள்விப்பட்டேன் சர்ப்ரைஸாக ப்ரைஸ் தரீங்களா ஐபேடு. எனக்கா? என்னது இதை சொல்லணுமா? ஐ லவ் யூ. இருக்கிறதுலே கஷ்டம் இதுதான். இது ரொம்ப ஈஸி, நான் பண்ணிடுவேன். அநேகமாக நான் ஐயன் கிட்ட தான் அதை பண்ணுவேன் நினைக்கிறேன். இல்லை ஹானு. இதுக்கு ஹான் தான் கரெக்டாக வரும், அவன் தான் ஈஸி. இதை ஹான்ட்டே நான் பண்ணுறேன். எனக்கு அப்படி என்ன மிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க? ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குமோ? இதை என்னால் பண்ண மாட்டேன். முடியாது. ஐயோ, ஏன்ப்பா எனக்கு மட்டும் கஷ்டமாக தெரியுங்க? இது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை நான் பண்ணிடுவேன். இது கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம், கஷ்டம்னு சொல்லலாம். ஓகே, ட்ரை பண்ணுறேன். என்னது இதை பண்ணணுமா? ஐயோ, அமைதியாக இருந்த இந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறேன். நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸ்ட்ரே கிட்ஸ் கொடுத்த மிஷன்ஸை கரெக்டாக பண்ணிடுவாங்களா? மேஜிக் ஐலாண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரும்ல? ஆமாம் ஆமாம், நாங்கள் இப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்திருக்கோம். அமைதியாக வாங்கடா. அது எனக்கு சொல்ல வேண்டியதாச்சே, என்னாலே வாயை கட்டுப்படுத்த முடியாது. எல்லாரும் ஆளுங்க இருக்காங்கடா, அமைதியாக வாங்கடா. உனக்கு மிஷன்ஸ் என்ன கொடுத்தாங்களோ ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்க. என் காது வலிக்குது, அங்கே பாரு. எங்க என்ன சொன்னாங்க? டேய், நீ கத்துறது நல்லா நிற்குது, அமைதியாக வாங்கடா. டேய், மேஜிக் லேண்டுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகாதா? அங்கே இது ஏன் ஒர்க் ஆகலை? இல்லையே, இங்கே நல்லா தான் ஒர்க் ஆகுது. அடிக்கிற யூம்போ, நம்ம ரீடிங் மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா இருக்கு? ஆமாம். ஓகே, நம்ம கப்புள்ஸ். அப்போ லவ் யூ டாலி. அப்படியே தெரியாமல் சொல்லிட்டேடா. என்னது அது? அவங்க சொன்னாங்க அவங்க 2 பேரும் கப்புள்ஸா. அப்போ நம்மளும் இப்படி போகணும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் சின்ன வயசில் இருந்தது, இப்போ தான் முதல்ல வர மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே போகிற அட்லாண்டிஸ். இப்போ நாங்கள் அட்லாண்டிஸ்க்கு வந்திருக்கோம். அது பாருங்கள், அது பார்க்க கூலாக இருக்குது. இதுதான் அட்லாண்டிஸ். அப்போ நீ அதில் தண்ணி இல்லையாப்பா, என்ன பண்ணுறது? நான் இந்த ரைடு வர வேணும் தானே சொன்னேன். இதுக்கெல்லாமாடா பயப்படுற நீ? எல்லாரும் கேளுங்க, நான் ஒன்று சொல்லணும். எனக்கு பாத்ரூம் வருது, நான் போகணும். இல்லை, அதெல்லாம் போக முடியாது. உள்ளே வந்துட்டால அதுக்கப்புறம் வெளியில் போக முடியாது. எல்லோரும் உங்களோட டிக்கெட்ஸை காட்டுங்க, அப்போ தான் உள்ளே எங்களை ஃப்ரீயாக விட மாட்டிங்களா? நான் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா? இதுதான் உன்னோட மிஷனா? நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. நீ பார்க்க எலி மாதிரி இருக்க. என்னை டிசப்பாயின்ட் பண்ணிட்டுங்க. உங்களுக்குலாம் நோ என்ட்ரி, வீட்டுக்கு போங்க. என்னை பாரு, என்கிட்ட ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? நான் எப்படி இருக்கேன், ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கேன், இவன் என்கிட்ட விசித்திரமாக நடந்துக்கிறான். முதல் ரைட் போகிறப்ப எனக்கு கவனிக்கணும், அப்புறம் ரைட் போய் முடிஞ்சக்கப்புறம் எனக்கு கவனிக்கணும். டெஸ்ட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப பெரிய பையனாட்டு, இதுக்கு மாதிரி பயப்படக்கூடாது. என் காலில் ஒழுங்காக வைக்க முடியல. பயம்லாம் இல்லை, ஆனால் லைட்டாக. ஏன் முன்னாடி வச்சிங்க? லைட்டாக அள்ளிக்கலாம். நான் நல்லா கற்றுவேண்டா. எனக்கு பயமாக இருக்கண்ணா. போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நீ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். என் பாக்கெட்டே செக் பண்ணலாம். பாக்கெட்டேம்மா?
ஓகே உன் ட்ரெஸ் பூரா கழிச்சு பார்க்கலாமா? ஓகே அதுவும் நல்லா தான் இருக்கு. அப்படி ஆகிட்ட என்னடா சொன்னேன்? டேய் நம்பி. ஓகே வாங்க போகலாம். அம்மா அப்பா ஸ்பீட் ஏறிடுச்சு. இது துடிக்குதுடா. மூச்சு நல்லா விட்டுக்கோங்க, திரும்ப ஃபாஸ்ட்டாக போக போகுது. நிஜமே கத்தி கத்தி வாயில் வலிக்குது, என்னால் முடியலடா. எனக்கு தொண்டை கட்டிடுச்சு, நான் கத்தவே முடியலடா. நான் நினைக்கிறேன் திரும்ப ஸ்பீடாக போக போகுது. ஐயோ இப்போ தான் ரொம்ப ஸ்பீடாக போகுது. இப்போ நம்ம மேலே போக போகிறோமா? ஆமாம் வயிறு கலக்குது. சரிங்க காய்ஸ் லவ் யூ. எனக்கு எதுவும் கேட்கல. இந்த பேக்கை யூஸ் பண்ணி இல்லை பாக்கெட்டை யூஸ் பண்ணி போதும். அப்போ ஓகே இந்த மோதிரம் எடுத்து வேறு வேறில் போடுறா. நல்ல ஐடியாவாக இருக்கே. இதை எடுத்து வெளியில் போடு. சீக்கிரம்டா அவங்க வந்துட போகிறாங்க. ஓ ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, என்னால் எதையுமே பார்க்க முடியல. கண் தெரியல ஒழுங்கா. இனிமேல் நான் ஜென்மத்துக்கு போக மாட்டேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுல. நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? செம்மையாக இருந்துச்சுடா. உன்னோட கையிலையா? ரிங்கு கண்டுபிடிச்சிட்டேன், வேற வேலை போட்டிருக்கேன். அந்த சிக்கை நீ மாற்றி வச்சிருக்க வேற இடத்துல. 2 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்று கண்டுபிடிக்கணுமா? நீ பேக்கை மாற்றி போட்டிருக்க. உன் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணியிருக்க ஹேண்டில். இல்லை தப்பு, டைம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக நல்லா கவனிங்க என் பேக்கில். அது மட்டும் இல்லாமல் இதை பாரு, பயங்கரமாக பண்ணியிருக்காங்கடா. நான் தான் ரிங்கை கண்டுபிடிச்சேன்ல, ஆனால் நீ இன்னும் கவனிக்க நல்லா உன. ஓகே இப்போ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. முன்னாடி பின்னாடி நல்லா பார்த்துக்கோங்க. ஷூலேஸ்லாம் கட்டியிருக்கேன், அப்புறம் ஃபோனை நான் இங்கே வச்சுருக்கேன். ரைட்டு நல்லா என்ஜாய் பண்ண போயிருப்பேன். நான்லாம் பயப்பட மாட்டேன். என்ன மாதிரி நீ அல்நாட்டு வயசுதோட வருவேன். அப்படியா? அப்புறம் கத்த மாட்டேன் நான். ஆர் யூ ரெடி காய்ஸ்? 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கத்துவீங்க கண்டிப்பாக. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி பார்க்கலாம்? 2 செகண்ட்லேயே கத்திட்டாங்க. என்னடா அது இப்படி இருக்கு? என்னால் முடியல. எனக்கு இந்த ராய் பிடிக்கலடா. எனக்கு இது பிடிக்கவே இல்லையே, நான் ஏன் வந்தேன் இருக்கு. என்னடா பண்ணுற? நல்லா புரியாமல் பிசிக்காதீங்கடா. திரும்ப மேலே போய் நல்லா இருக்குல்ல. இல்லை என்னால் முடியாது. அம்மா என்னால் முடியாது. நான் போக மாட்டேன். பயப்படுறேன். இது எப்படி இருக்கு? ஃபோன் கவர் மாற்றி வச்சுருக்கேன். பரவாயில்லையே, ரொம்ப கஷ்டமானதாக பண்ணிக்க. இந்த கயிறை கட்டிடுவோமா? ஒரு பட்டன் அவுத்து விட்ருவோம், அப்போ தான் எங்களுக்கு தெரியாது. இந்த தடவை நம்ம ஜெயிச்சிடுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நின்றுச்சு. உயிரோட தான் இருக்கேனா? என்ன இப்படி பார்க்குற? தேவோட பாடுறா. ஜாமீன் அழுகிறான்டா. வந்துட்டாங்கடா அவங்களாம். ஐயோ அசிங்கப்படுத்துறானே. எல்லாரும் கேளுங்க, சாங்மீன் அழுதுட்டான்டா, கண்ணீர்லாம் வந்துருச்சு. ரைடு முடிகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தான். அப்படிலாம் கிடையாது, போய் சொல்கிறான். நான் அப்பெல்லாம் அழுகவே இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஆள், நானும் அழுவேனா? வாய்ப்பு இல்லை. பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. என்னக்கா நெவர் வராது. அதெல்லாம் கண்ணெலாம் வீங்கிருக்கு. இவனுக்கு 24 வயசு ஆகுது, ரோலர் கோஸ்டர் போனதுக்கு அது இருக்கான். ஓகே அழுது முடிச்சுட்டேன்னா இப்போ மிஷன்ஸை கண்டுபிடிக்கலாம் வாங்க. கண்டுபிடிக்க மாட்டீங்க, கஷ்டமாக இருக்கும். என்னத்தை மாற்றி வச்சுருக்காங்க ஒன்றுமே தெரியலையே. அப்படியே இருக்குது. நாங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுங்க. நிஜமாவே மாற்றி வச்சிங்களா? எதுவுமே தெரில. ஹுட்டியோட ஸ்ட்ரிங்கு அது ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கடைசி பக்கம் நீங்கள் டைட் பண்ணி வச்சுருக்கீங்க. கரெக்ட். கரெக்டு. ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸ்லீவ் இல்லை. உன் பேண்ட்டை இறக்கி விட்ருக்க ஷூ கிட்ட.
டைம் முடிஞ்சிருச்சு. கும்கே டீம் நீங்கள் ஒரு பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. இந்த ஃபோன் கேஸை பார்த்தீங்களா, நான் மாற்றி வச்சுருக்கேன். 3வது என்னன்னா, இந்த பட்டன் நாங்கள் ஓப்பன்லேயே வச்சுருந்தோம். இப்படி கஷ்டமாக இருக்கா? டேய் இது எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது? கஷ்டமா இப்படியா? ஒன்றுமே தெரியாத மாதிரி. சரி விடுங்க, அதான் ஜெயிச்சிட்டாங்க. நாங்கள் தான் ஜெயிச்சோம். நீங்கள் நல்லா பண்ணீங்க காய்ஸ். இந்த தடவை நம்ம பயப்படக்கூடாது. அவன் திரும்ப அழுகுறான்டா. வா நல்லா ஃபன்னாக இருந்துச்சுல்ல. ரோலர் கோஸ்டர் ரைடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குச்சு. இந்த மாதிரி நான் அழுததே இல்லை. நானே எதிர்பார்க்கல நீ இவ்வளோ பெரிய அழுமுஞ்சியாக இருப்பேன்னு. இப்போ நம்ம அட்லாண்டிஸ் ஏரோஸ்வீனுக்கு போகிறோம். சொர்க்கம் மாதிரி இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன் திடீர்னு ஃப்ளாஷ்பேக் போகிறீங்க? ஹனி இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சுல வந்து. என்னாச்சு திரும்ப ஹஸ்பண்ட் மாதிரி வந்துட்டான்? ஆமாம் ஆமாம், முன்னாடி இதே மாதிரி ஒரு நைட் வாக் போனோம். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. என்னாச்சு இருக்கு? எங்கே திரும்ப பாடு முடியாது. ஏன்னா இது என்னோடய மிஷன், அதனால தான் பண்ணி தொலைஞ்சேன். நான் ஏன் இதெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க போகிறேன் ஓ முன்னாடி? நல்லா தானே இந்த பாட்டு. கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே போகிறது பங்க்ஷன் தானே. ஆமாம், ஏன்டா அவன் அப்படி ஆடிக்கிட்டே நடக்கிறான்? தெரியலையே. அது சப்சன் லைட் பக்கம் தானே. ஆமாம் ஆமாம், நம்ம எப்பவுமே அங்கே போய் தானே அதை பண்ணுவோம். கிசா ஹனி கேமரா இருக்கு, பார்த்து பேசு. ஏதோ சவுண்டு கேட்குது. இந்த எஸ்கலேட்டரை ஏறிதாகணுமா? என்னால் முடியாது. அடுத்த ரைடு என்ன தெரியல, போய் பார்ப்போம். சிவமீன் நான் பார்க்க க்யூட்டாக இருக்கேனா? ஐயோ யாரும் பார்க்காதீங்க. என்னோட ஹேருக்கு என்னாச்சு? இது நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக. நான் கெஸ் பண்ணலாமா? எனக்கு வெக்கமாக இருக்கு. ஏன் தலையில் என்னதா? நான் க்யூட்டாக தானே இருக்கேன், கரெக்டா? சார் நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவன் இவ்வளோ ஜாலியாக இருக்கான். ரோலர் கோஸ்டர் போனனால இப்படி இருக்கேன். அங்கே பாருங்க, ஜாஜாமியாங் பிளேஸ் வந்துருச்சு. அது இதுதானா? நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. யாராவது ஏதாவது சொல்கிறீங்களா? ஸ்ட்ரிக்கெட் மெம்பர்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் ரிலீவான மாதிரி இருக்காங்க. நானும் அதை சொல்லதான் நினைக்கிறேன். அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வர மாட்டேதே. என்ன சொல்கிற? அப்போ நான் க்யூட்டாக இல்லையா? நான் இதாண்டா மிஷின் இதாண்டா பண்ணி ஆகணும். சொல்லுங்கடா எவனாவது. இவனை யாரும் க்யூட் சொல்லாதீங்க, அவனோட மிஷின் இதுதானா. இப்போ நம்ம பம்பர் கார்டு விளாட போகிறோம். அது குழந்தைங்க விளாட்றது இல்லையா? யார் விளாண்டா என்ன? ஜாலியாக இருந்தால் சரி. எனக்கு இந்த ரைடு போனால் சரி. கலக்குங்க. நான் இது எல்லாம் எடுத்துக்கிறேன். எப்படா சீல் பெட்டு போடுறது? தலையே உள்ள விடுங்க காய்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ரைடு வந்திருக்கீங்களா காய்ஸ்? நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னடா அவசரம்? நான் போகணும். எல்லோரும் அமைதியாக இருங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க இந்த ரைடை. பேகன் ஹாய் சான், என்ன பாரு. என்ன பண்ணுற? எனக்கு இந்த வண்டி ஓட்ட தெரியலப்பா. ஐயோ, இது இப்படித்தான் ஓட்டணுமா? அடுத்து யாரை இடிக்கலாம்? இல்லையா வந்துட்டேன். நான் தான் சிஓ டிரெக்டிவ். யார் வண்டி இடிக்கக்கூடாது, இதான் என்னோட ஆர்டர். இடிக்கக்கூடாதுன்னு என்ன இடிக்கிற? எப்படி ஜாலியாக இருக்குடா. நானே ஒரு ஓரமாக தானே போயிட்டுருக்கேன். என்ன ஏன்டா இருக்கிறேன்? ஏன் ஓட்ட மாட்டேது? ஆமீன், நீ ஏன் ரொம்ப மோசமாக ஓட்டுறா? இருக்கிறது நான் பெஸ்ட்டு. யார் அப்போ நல்லா யாரு? யாரு? ஹாய். அங்கே பார்த்தீங்களா? ஹாய். யூ நைஸ் மேன். ஹாய். டேய் எங்கே பார்த்தா ஓட்டுற? ரோடை பார்த்தா ஓட்டுறேன் போடா. நீ நான் பார்த்துருவோமா சிவமே? ஏன்டா எழுந்திருக்கிற? அந்த புறா பார்ப்போம். உன்னை விட மாட்டேன். என்ன பார்க்குறான்? என்னடா சவுண்டு? வண்டி நிறுத்தணுமா? ஸ்டாப். வண்டி நிறுத்துங்க எல்லாரும். இது ஒரு மிஷன், நீங்கள் பண்ணணும்.
இது ஒரு மிஷின், நீங்கள் பண்ணணும். உங்களோட வாயில் லிப்ஸ்டிக் பண்ணணும், அதுவும் வண்டி ஓட்டிக்கிட்டு. யார் நீட்டாக லிப்ஸ்டிக் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். வண்டியை ட்ரைவ் பண்ணிகிட்டே போடணும். குர்ரா, இதெல்லாம் சாதாரண ஈஸியாக இருக்குது. வேகமாக போடணும், ஸ்லோவாக போடக்கூடாது. ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிட்டு இன்னொரு கையில் லிப்ஸ்டிக்கை போடணும். போகிறப்ப எவனை இடிச்சிடக்கூடாது. இல்லை சீக்கிரமாக போட்டுட்டு இவன் இருக்கணும். நான் போட்டு முடிச்சிட்டேன்டா, இருந்தால் வரேன்டா. சரி வாங்கும் நேரம் வந்து விட்டு தெரியலோ. சான் ஜெயிச்சிரும் போல, நல்லா விளாட்றான். இதோ வரேன்டா உனக்காவே. அம்மா நீனோ என்னை பார்த்துக்கிட்டே இந்த வரேன். என்னடா கிளம்பிட்டீங்க? இந்த வரேன்டா. இந்த கேம் மூலியம் நான் இடிக்க விட மாட்டேன். அழுக வைக்கிறானே. எல்லாரும் நிறுத்தினார். உங்களில் அந்த திறமசாலி யாருன்னு பார்த்துருவோம். யார் லிப்ஸ்டிக் ஒழுங்காக போட்டிருக்காங்க? நான் தான். ஓகே, 1 by 1 வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு நான் சொல்ல போகிறேன். எங்கள் முகத்தையே பார்க்கல, எப்படி அதுக்குள்ளே சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் லீனோ தான். ஏய், நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஜெயிச்சிட்டோம்ல. இப்போ நல்லா என்னை இடிச்சுட்டு பேசுகிறத பார்த்தியா? எல்லாரும் கை தட்டுங்க, வின்னர் ஆகிட்டோம். பரிசு என்னன்னா காசு. என்னது கேஷா? ரோலை கொத்த மாதிரி பயங்கரமாக கூட்டிகிட்டு போகாதீங்கடா, பயமாக இருக்கு. நான் உனக்கு மசாஜ் பண்ணி விட்றேன், எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூடா. அவ்வளோதான் முடிக்க போகிறேன். நான் பார்க்க ரேபிட் மாதிரி தான் இருக்கேன். இங்கே பாருங்க, நாங்கள் பார்க்க எப்படி இருக்கோம்? நாங்கள் 2 பேரும் நாங்கள் பார்க்க கப்பல்ஸ் மாதிரி இருக்கோம்ல. Do you love me? பண்ணியா சொல்லுடா. ஐயோ வலிக்குதுடா டேய். அவங்க மின்சான்ஸை முடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படி சுற்றிட்டு இருக்கோம். ஓ, அது பைரேட் ஷிப் தானே. தேர்ட் மிஷன் என்னன்னா கத்துறது. அதாவது இந்த ரைட் போகிறப்ப 2 டீமாக பிரிஞ்சு உட்காரணும். அந்த 2 டீமில் யார் அதிகமாக கத்துறாங்களோ அவங்க தான் வின்னர். சவுண்ட் லெவல் மீட்டர். இதெல்லாம் ஈஸி. கத்துறது ஐயா கிள்ளி. நான் பாரு கத்துறதுல இல்லை, நான் தான் நல்லா கற்றுவேன். போட்டி ஆரம்பிச்சாச்சு. கும்கின் டீம் 2 தடவை தோற்றீங்க. இந்த தடவை ஜெயிச்சா தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். உங்களுக்கு பயம் இல்லை? சாங்மின் இருக்கான்ல. ஏண்டா 2 மணி நேரமாக வெறும் வயிற்றுல இருக்கு, கற்று வேணாம் தெரியலடா. ரீனோ சாங்மின் நீங்கள் 2 பேரும் தான் சவால் விட்டுருக்கீங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ, அவசரப்பட்டு வாய் கொடுத்துட்டேன், இப்படி மாட்டி விட்டுட்டீங்க. சாங்மின் பயப்படுறான்டா திரும்ப. நான் தான்டா பில்லியனரு. நல்லா இருக்கு. நான் முசனை முடிச்சிட்டேன். நான் தான் முடிச்சிட்டேன். நல்லா இருக்கு பாருங்களே. சொல்லுங்க, எனக்கு தெரியல. வாவ். இல்லை. What is hope? What's up?